செம்பியன் மாதேவி கல்யாணமான புதிதில் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கணும்னு, அந்த குழந்தை சோழ சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அவங்க கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்ற எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவங்களோட கணவர் வெளியூருக்கு சென்றிருந்தாரு. அதே சமயத்தில் அக்காலும் தங்கையுமா 2 ஊமை ஸ்திரீகள் அரண்மனை தோட்டத்தில் குடியிருந்தாங்க. அவர்கள் மந்தாகினியும் வாணியம்மையும் தான். அதில் மந்தாகினி கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்று எதிர்பார்த்துட்டு இருந்தா. செம்பியன் மாதேவி கோவில் யாத்திரைக்கு சென்றிருந்த சமயத்தில் அனாதையாக காணப்பட்ட அந்த கர்ப்பஸ்திரியை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவளோட சகோதரி தஞ்சாவூரில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு கர்ப்பஸ்திரிக்கு உதவி செய்கிறதுக்காக அவளையும் வரவழைச்சு அரண்மனையில் வச்சுருந்தாங்க. செம்பியன் மாதேவிக்கு குழந்தை பிறந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் வாழ்த்து கூற வந்தார். அப்போ செம்பியன் மாதேவி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பிறந்த குழந்தை உயிரில்லாமல் அசைவற்று இருக்குன்னு சொல்லி அவங்க துக்கப்பட்டாங்க. அவங்களோட துயரத்தை கண்டு அனிருத்தர் ஒரு யோசனை சொன்னார். தோட்டத்தில் குடியிருந்த ஊமை பெண்ணுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்துச்சு. அதனால் அவர் மந்தாகினிகிட்ட போய் குழந்தைகளை அங்கேயே விட்டுட்டு போயிட்டா அவங்க அரண்மனையில் வளருவாங்கன்னு ஜாடையினால் தெரிவித்தார். அந்த ஊமை பெண் வெறி பிடித்த பைத்தியக்காரி போல இருந்தா. முதல்ல அவள் குழந்தைகளை கொடுக்க மறுத்தா. சற்று நேரம் கழித்து குழந்தைகளை விட்டுட்டு ஓடிட்டா. உடனே அனிருத்தர் மந்தாகினியோட தங்கை வாணிக்கிட்ட ஆண் குழந்தைய செம்பியன் மாதேவிகிட்ட கொடுக்க சொல்லிட்டு உயிரின்றி கட்டை போல இருந்த குழந்தைய ஒருவருக்கும் தெரியாமல் கொண்டு போய் புதைத்து விடும்படி வாணிக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. மற்றொரு பெண் குழந்தைய ஆழ்வார்க்கடியான்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாரு. அவ தான் நந்தினி. இவ்விதம் குழந்தை மாற்றம் செய்தது செம்பியன் மாதேவியோட உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கண்டராதித்த தேவர்கிட்ட உண்மையை ஒப்புக்கொண்டா. அவர் அதுக்கு அதனால் பாதகம் இல்லை, யார் வயிற்றில் பிறந்த குழந்தையா இருந்தா என்ன, சிவபெருமான் அளித்த குழந்தைதான், உன் வயிற்றில் பிறந்த குழந்தையை போலவே வளர்த்து வா. ஆனால் வேறு குலத்தில் பிறந்த பிள்ளை சோழ சிங்காதனத்தில் ஏறக்கூடாது, அப்படி செய்வது குல துரோகம். ஆகையினால சிறு பிராயத்திலிருந்தே இவனை சிவபக்தனாக வளர்த்து வருவோம். சோழ ராஜ்யம் வேண்டாம், சிவபக்தி சாம்ராஜ்யமே போதும்னு இவனை சொல்லும்படி வளர்ப்போம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இவனை தஞ்சாவூர் சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பதற்கு மட்டும் நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் நீ உறுதியுடன் இருந்து சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு. கண்டராதித்தர் இறந்ததுக்கப்புறமும் அவர் சொல்படியே மதுராந்தகன் அவங்க சிவபக்தனாக வளர்த்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு முறை செம்பியன் மாதேவி வாணியம்மையையும் அவளோட மகன் சேந்தன் அமுதனையும் சந்திக்கிற மாதிரி நேர்ந்துச்சு. அப்போ சேந்தன் அமுதன் 5 வயது சிறுவனாக இருந்தான். வாணியின் குழந்தையை பார்க்குறப்ப செம்பியன் மாதேவிக்கு இயற்கையாகவே அன்பு சுரந்தது. வாணியம்மை ஒரு காலத்தில் தமக்கு செய்த உதவி